நரேஷ் ப்ராமிஸ். ஆதிரா பிரீத்தி விஷயமா? நரேஷ் அமைதி காத்தான். ஆதிரா, நான் நினைக்கிறது தப்பா சரியான்னு தெரியலை. ஆனால் அந்த பொண்ணு என்று தயங்கி ஆதி ஏன் அந்த பொண்ணை கல்யாணம் செய்துக்கலை? நரேஷ் அவளை ஆழ்ந்து பார்த்தான். ஆதிரா, இல்லை, நீங்க ஏன் பிரீத்தியை கல்யாணம் செய்துக்க கூடாது? நரேஷ் முகம் மாறியதை பார்த்து, சாரி, அந்த பாஸ்கர் இல்லேனா கௌதம் ஏன் கல்யாணம் செய்துக்க கூடாது? நரேஷ் பெரும் மூச்சு விட்டு, ஆதிரா, அவ உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாளா? ஆதிரா, இல்லை, எப்படி சொல்றதுன்னு தெரியலை. நரேஷ், எங்க 4 பேருக்கும் அவளோட கெட்ட எண்ணங்களை பற்றி நல்லா தெரியும். ஆனாலும் எங்களால் அவளை ஒன்றும் செய்ய முடியாது. அவளோட வாழ்நாள் வரை அவளை சந்தோஷமா பார்த்துக்கிறதுன்னு நாங்கள் உறுதி எடுத்திருக்கோம். அவளை நாங்கள் எல்லோருமே அண்ணன் மகள் மாதிரி தான் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட எங்கள் எல்லோருக்கும் மகள் மாதிரி. மேலும் தொடர்ந்தான், அவளுக்கும் எங்களுக்கும் 7 வருட பழக்கம். அவள் செய்யும் தவறுகளுக்கு அவளை பாதிக்காத மாதிரி பாதுகாப்பா நாங்க இருக்கோம். நீ அவனுக்கு 3 வருஷமா மனைவியா இருந்தாலும் நீங்க ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பழக ஆரம்பித்தது இப்ப ஒரு 2 மாசமா தானே. அவனோட பழக அவனை பத்தி நீ நல்லா புரிஞ்சுக்குவ. ஆனா அதுக்காக உன்னோட சந்தோஷத்துக்கு அவளால் ஏதும் தடை இருந்தா அதை உடைக்க நீ தயங்காதே. உனக்கு நானும் ஆதியும் எப்பவும் துணையா இருப்போம். கடைசி வரை நீ ஆதி கூட சந்தோஷமா வாழணும். அது மட்டும்தான் உன்னோட எண்ணமா இருக்கணும். ஆதிரா, உங்களுக்கு அவளை பத்தி தெரியுமா? நரேஷ், தெரியும். ஆனாலும் எங்களால் அவளை ஒன்றும் சொல்லவோ செய்யவோ முடியாது. ஆதிரா, அப்போ அவருக்கு அவ மேல எந்த ஈர்ப்பும் இல்லையா? நரேஷ், அடலூசு, அவன் உன்னை உயிரா நினச்சிட்டு இருக்கான். நான் கூட முதல்ல அவன் உன்னோடு கணவனு தெரிஞ்சவுடன் பயந்தேன். அவனை போல ஒரு கோபக்காரனிடம் நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அன்னைக்கு பிரீத்தி பிறந்த நாள் அப்போ அவனோட கண்ணில் உன்மேல் இருக்கும் காதலை பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சவரை அவன் உன்னை மட்டும்தான் காதலிக்கிறான். ஆதிரா கண்ணில் நீர் வழிந்தது. நரேஷ் அவளை அணைத்து, ஆதியும் நீயும் தான் சிறந்த துணை. ஆதியை தப்பா நினைக்காதே. ஆதிரா கண்களை துடைத்து, மாட்டேன் என்று சொல்லி ஆதியை இனி தப்பா நினைக்க மாட்டேன் தீர்க்கமாக முடிவுடன் அந்த அறையிலிருந்து வெளியே சென்றாள். ஆதி மியாமி சென்றடைந்ததும் ஃபோன் ஏரோப்ளேன் மோடிலிருந்து நார்மல் மோட் மாற்றியவுடன் ஆதிராவின் மெசேஜ் கூட்டம் நிரம்பி வழிந்தது. ஆதி ஒவ்வொன்றாக படித்து சிரித்து கொண்டான். அவளுக்கு ஃபோன் செய்தான். அவள் ஃபோன் எடுத்து காதில் வைத்து என்றாள். ஆதி, தூக்கமா? ஆதிரா, தூக்கம் வருமா? ஆதி, என்ன பண்ணறே? ஆதிரா, என்னோட புருஷனை ஏமாத்தி எப்படி என்னோட பாய் ஃப்ரெண்டு கூட ஊர் சுத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆதி, சரி, அப்போ நான் என்னோட பொண்டாட்டியை கண்காணிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஆதிரா, அப்படியாவது பக்கத்திலேயே இருந்து கண்காணிங்க, இல்லைனா எஸ்கேப் தான். ஆதி கிரக்கமாக குரலில், அப்படி உன்னை விடமாட்டேன், என்னோட இறுக்கமா கட்டி போட்டுக்குவேன், லவ் யூ. ஆதிரா மென்மையாக, மீ டூ. ஆதி, மிஸ் யூ. ஆதிரா, ஐ டூ. ஆதி, ஐ வாண்ட் டு கிஸ் யூ, ஹக் யூ. அப்புறம் ஒரு சின்ன கசமுசா. ஆதிரா, ஊருக்கு போறேன்னு சொல்லி இருந்தா இதெல்லாம் செய்திருக்கலாமே. ஆதி, நீ தான் என்கிட்ட பேசவே விரும்பலையே. ஆதிரா, சரி, சாரி, தப்பு பண்ணிட்டேன், மன்னிப்பாயா மன்னிப்பாயா என்று பாட்டு பாட, ஆதி, நீ எனக்கு அப்பான்னு கூப்பிட குழந்தை கொடு, மன்னிச்சிடறேன். ஆதிரா, எப்போ வருவீங்க? ஆதி, ஜனவரி வருவேன். ஆதிரா, காத்திருப்பேன். அப்போ கன்சீவானா கூட மே மாதம் காலேஜ் முடிச்சிடுவேன். அப்புறம் நீங்களும் உங்கள் குழந்தை மட்டுமே என்னோட உலகமாக இருக்கும். ஆதி உருகி போனான். சீக்கிரம் வேலை முடிச்சிட்டு ஓடி வருவேன் உனக்காக. இப்போ ரொம்ப நேரமாகி இருக்கும், தூங்கு, டேக் கேர். ஆதிரா, யூ டூ, பாய் என்று ஃபோன் வைத்தாள். நிம்மதியாக தூங்கி போனாள். ஆதியோ
வெகு நேரமாக ஏர்போர்ட்டில் ஆதிராவின் மெசேஜ் ஒவ்வொன்றாக படித்து ரசித்து கொண்டிருந்தான். இந்த 2 மாதங்களுக்கு அவளின் புகைப்படமும் குறுஞ்செய்திகளும் அவனுக்கு உற்ற துணையாக இருக்கப் போகிறது. ஆதிராவுக்கு ரொம்ப பிஸியான நாட்களாக இருந்தது. இதில் அவள் இரவு நேரத்தில் பாட்டு பாட வேற செல்கிறாள். ஆதிக்கு விவரம் தெரியவர அங்கிருந்து ஆதிராவை கண்டிக்க முடியாது. அவள் தவறாக புரிந்து கொண்டால் மறுபடியும் பிரச்சனைதான். அதனால் அவள் பாதுகாப்பாக இருக்கிறாளா என்று மட்டும் கண்காணிக்க ஆட்களை அமர்த்தியிருந்தான். ஒரு வாரம் ஓடிவிட ஆதி பார்ட்டிக்காக எடுத்து கொடுத்த புடவையை உடுத்தி கொண்டு அழகாக தன்னை அலங்கரித்து கொண்டு நின்றாள் ஆதிரா. தன்னை தானே போட்டோ எடுத்து ஆதிக்கு அனுப்பினாள். அவனோ இதய வடிவை அனுப்பி அழகா இருக்கே என்றான். ஆதிரா திருப்தியானாள். குரு ஆதிராவை அழைத்து கொண்டு பார்ட்டிக்கு செல்ல அங்கு குழுமியிருந்த அனைவரும் ஆதிராவும் குருவும் கணவன் மனைவியாக நினைத்து கொண்டனர். ஆதிரா, என்ன பார்ட்டி இது? குரு, நமக்கு ஹூட் சப்ளையர் ஒருத்தரோட பர்த்டே பார்ட்டி. சார் ப்ரெசன்ட் ரெடி பண்ணிட்டார். நாம் நேராக போய் அவர்கிட்ட வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ப்ரெசன்ட் கொடுத்துட்டு சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஆதிரா, ஓகே. பார்ட்டி கொடுப்பவருக்கு மட்டும் ஆதிரா ஆதியின் மனைவி என்பது தெரிந்திருந்ததால் அவர் மரியாதையுடன் உபசரித்தார். ஆதிரா அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு நகர்ந்தாள். மற்றபடி அங்கு வந்திருந்த பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட ஆட்களிடம் குரு பேச வேண்டி இருந்ததால், மச்சான் அதோ பாரு நந்து வந்திருக்கான், அவனோட இருங்க, நான் சின்னதாக பேச்சுவார்த்தை முடிச்சிட்டு வந்துடுறேன், அப்புறம் நாம கிளம்பலாம் என்றதும் ஆதிரா குருவுக்கு தலையாட்டி அனுமதி கொடுத்து நகர்ந்தாள். நந்து நேராக ஆதிராவிடம், பேபி, உன்னை எங்கோ பார்த்த மாதிரி இருக்கு, நீ தப்பா நினைக்கலனா நாம் கொஞ்சம் விளக்கமாக நம்ம எதிர்காலத்தை பற்றி பேசலாமா? ஆதிரா, ஓ பேசலாமே, என்னோட புருஷனையும் கூப்பிட்டுக்கலாமா? நந்து, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா பேபி என்று சுற்றி பார்த்தான். ஆதிரா நந்துவின் கையை கிள்ளி, லூசு, கண்ணை மூடிட்டு சொல்லிவிடக்கூடாது, ஆள் யாருன்னு பாருடா. நந்து, நான் என்ன பண்ணட்டும்? சாரி கட்டுனா யாரை பார்த்தாலும் அழகா தெரியுது, உன்னை யார் சாரி கட்டிட்டு வர சொன்னா? ஆதிரா, ஏண்டா உனக்கு இன்னுமா ஒரு பொண்ணு கூட கிடைக்கலை? நந்து, ஹலோ, எனக்கெல்லாம் ஆள் கிடச்சாச்சு, இப்போ அவளை தான் லவ் பண்ணறேன், இப்பவே உனக்கு அறிமுகம் செய்யறேன் என்று ஒரு பக்கம் சென்றான். மறுபக்கம் அந்த ஊர் மாடல் அழகிகள் கூட்டமாக வந்தனர். ஆதிரா, ஐயோ கடவுளே, இவளுங்க முகத்திலே விழிக்கவே கூடாதுன்னு நினைச்சேனே. அதற்குள் ரெஜினா, என்ன ஆதிரா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமே? மாலினி, இவ்வளவு சின்ன வயசுலேயா? மற்றொருத்தி, பாவம், இவளை எப்படி பொண்ணுன்னு நினச்சி கல்யாணம் செய்துக்கிட்டார். மஞ்சு, அதனால் என்ன, அவளுக்கு ஏற்ற மாதிரி புருஷன்தான் அப்படின்னா? மஞ்சு, கல்யாணம் செய்துக்கிட்டு வேற ஆம்பளைங்க கூட சுத்தலாம், ஜாலி வாழ்க்கை. ரெஜினா, யார் உன்னோட புருஷன்? மஞ்சு, அதோ பாரு, அங்கே பேசிட்டு இருக்காரே குரு, அவர்தான். மாலினி, உனக்கு மட்டும் எப்படி பெரிய ஆளுங்களாக கிடைக்கிறாங்க? முதல்ல எங்கள் அண்ணனை ஏமாத்தினேன், அப்புறம் ஆதி சார் அசிஸ்டண்ட் குரு, இவரை எப்போ ஏமாத்திட்டு யார் கூட போக பெற? உலகத்திலேயே உன்னை போல ஒரு ஒழுக்கம் கேட்ட பொண்ணு இருக்காது. ஆதிரா தலைவலி அதிகமானது. மனதில், இன்னைக்கு நான் தான் இவளுங்க குறிக்கோளா? புரளி பேசுகிறீங்க, அதுவும் என்னை பற்றி பேசுகிறீங்க, ஓரமாக உட்கார்ந்து பேச வேண்டியது தானே, ஏன் முன்னாடியே பேசணுமா? ஓடி போயிடுங்கடி, என்னால் ரொம்ப நேரம் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது. நந்து அவனுடைய காதலியுடன் வந்தான். நந்து, மச்சான் ஏதாவது பிரச்சனையா? ஆதிரா, இல்லை, இனிமேதான் பண்ண போகிறேன். நந்து, நாம் ஆரம்பிக்கலாமா? ஆதிரா நந்து பக்கத்தில் நின்ற பெண்ணை, யாருடா இது? அந்த பெண் நந்து எதிர்பார்ப்பதை போல பெரிய மார்பகங்களுடன், மெலிந்த இடையுடன், அழகிய பின்பக்க வளைவுகளுடன் காணப்பட்டார். மனதில், உன்னோட ரசனை இதுதானடா என்று அவனை திட்டினாள். நந்து, நான் சொன்னே இல்லை லவ்வர்.
அந்த பெண் அங்கு நின்ற பணக்கார கூட்டமான பெண்களை பார்த்து, நந்து அவங்க எல்லாம். நந்து, இது என்னோட ஃப்ரெண்ட் ஆதிரா. அவளுங்க எல்லோரும் ஆதிராவோட விரோதிகள். அப்படி பார்த்தா எனக்கும் விரோதிகள் தான். இப்போ இங்கே நடக்க போகிற கூத்தை மட்டும் பாரு. அந்த பெண்ணோ, நோ நோ நந்து, இந்த மாதிரி பொண்ணுக்காக பணக்கார பொண்ணுங்களை விரோதிச்சுக்க கூடாது. மாலினி, அப்பா, உங்ககிட்ட கூட அறிவான பொண்ணுங்க பழகுறாங்க போல இருக்கு. எங்களை விரோதிச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறாளே, நல்லது. நந்து அவனுடைய காதலியை பார்த்து, என்ன சொன்ன? இந்த மாதிரி பொண்ணுக்காகவா? உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன் என்று சொல்லி ஆதிரா கைப்பிடித்து கொண்டு அந்த பெண்கள் நிற்கும் திசை நோக்கி சென்றான். ஆதிராவோ கையில் கிடைத்த டீ கிளாஸ் எடுத்துக்கொண்டார். நந்து, எதுக்கு மச்சான்? ஆதிரா, டீ அபிஷேகம். நந்து, அப்போ நானும் டீ எடுத்துக்கிறேன் என்று 2 கையில் 2 கப் எடுத்துக்கொண்டான். ஆதிரா முதலில் மாலினியை நெருங்கினார். என்ன சொன்ன? உங்க அண்ணன் என்ன மன்மதனா? என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க, சும்மா விடுவேனா? வரிசையாக அவர்கள் மேல் டீயை ஊற்றினாள். 4வரும் டீ சூட்டில் கதறினர். அந்த பெண்கள் அனைவரும் திசைக்கு ஒருவராக தெரித்து ஓடினர். நந்துவின் புதிய காதலியோ, நந்து, இப்படி செய்தீங்கன்னா என்னால் உங்க கூட ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது என்றதும் கையில் இருந்த டீயை அவள் மேலும் ஊற்றினாள். ஆதிரா நந்துவை விசித்திரமாக பார்க்க, நந்து அந்த பெண்ணை பார்த்து, நமக்கு செட் ஆகாது, பிரேக்கப் பண்ணிக்கலாம் என்றான். ஆதிரா, என்னடா லவ் பண்ணி 5 நிமிடத்துக்குள் பிரேக்கப் பண்ணிட்ட? நந்து, விடுமச்சான், நான் இன்னும் டீ எடுத்துட்டு வரட்டுமா? ஆதிரா, இருடா, அவளுங்க ஓடிட்டாளுங்க, யார் மேலே ஊத்துறது? ஆனால் அவர்கள் அனைவரும் தன்னுடைய உறவு கூட்டத்தை அழைத்து கொண்டு வந்தனர். நந்து, இப்போ பாரு எத்தனை பேர் வந்திருக்காங்க, இப்போ கொண்டு வரட்டுமா? ஆதிரா, நீ ஏண்டா பொண்ணுங்க மேலே டீ ஊத்துறதுல ஆர்வமாக இருக்கே? நந்து, என்னமோ எனக்கு ஜாலியாக இருக்கு. ஆதிரா, இருக்கும். இப்போ இங்கே என்ன பிரச்சனை ஆரம்பிக்க போகுதோ? நந்து, விடுமச்சான், நாம் பார்க்காத பிரச்சனையா? அவர்கள் உறவினர் மற்றவர்கள் எல்லோரும் அந்த இடத்தில் குழுமி ஆதிராவை எதிர்க்க ஆரம்பித்தனர். ஆதிராவுக்கு தலைவலி அதிகமானது. சிலர் நேராக குருவிடம் சென்று, பாருங்க, உங்க மனைவி செய்கிற கலாட்டா, உங்க மனைவி ஓவரா போறாங்க. குரு மனதில், எங்க மச்சான் இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக கலாட்டா நடக்கும், இல்லைனா அவங்க நார்மலா இல்லைன்னு அர்த்தம் என்று நினைத்து கொண்டு ஆதிராவிடம் ஓடி வர, அங்கு குழுமி இருந்தவர்கள் அனைவரும் அவங்களை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. ஆதிராவோ, அதெல்லாம் ஒன்றும் முடியாது என்று நிமிர்ந்து நிற்க, அங்கு வந்த கிஷோர், ஆதி, என்னாச்சு? ஆதிரா, உன்னோட தங்கச்சி கிட்ட கேளு. அந்த அனைவரும் ஆதிராவை குறை சொல்லி கொண்டிருக்க கிஷோர் அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில் இருந்தான். நந்து, மச்சான், உன்னோட எக்ஸ் உனக்காக ரொம்ப உழைக்கிறார், பேசாம அவனை மன்னிச்சு ஏத்துக்கிறியா? ஆதிரா நந்துவின் காலில் எட்டி உதைத்தாள். மகனே, ஆதி ஊருக்கு வரட்டும், உன்னை மிக்சியில் போட்டு அரைக்க சொல்லறேன். அங்கு பார்ட்டி கொடுத்தவர் வர நடந்த கலாட்டாவை கேள்விப்பட்டு ஆதிக்கு ஃபோன் செய்தார். ஆதியோ, என்னோட மனைவிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அனுப்பு, இல்லைனா பின் விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என்று மிரட்ட, அவர் பயந்து அங்கிருந்தவர்களிடம், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தயவு செய்து மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு உண்டான இழப்பீட்டை உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன். அதற்குள் குருவுக்கு ஆதி ஃபோன் செய்து, கௌதம் வர சொல்லு. குரு சத்தமாக, நான் உடனே மேஜர் கௌதம் சாருக்கு ஃபோன் செய்கிறேன் என்று சொல்லவும் கூட்டத்தில் சத்தம் குறைந்து அமைதியானது. ஒவ்வொருவராக அங்கிருந்து கலைந்து செல்ல ஆரம்பித்தனர். அவ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? ஆதிகேசவன் ஃபோன் செய்யற, கௌதம் வரேன்னு சொல்லற. வேண்டாம்ப்பா, நமக்கு எதுக்கு வீண் வம்பு, நாம கிளம்பலாம். கடைசியாக மஞ்சு மட்டும் நின்றாள். ஆதிரா, அத்தை, நான் மஞ்சுவுக்கு புது ட்ரெஸ் வாங்கி தரேன். அத்தை, அதெல்லாம் வேண்டாம், நான் இவளை இப்போ கூட்டிட்டு போகிறேன். மஞ்சு குருவிடம், உங்கள் மனைவி இத்தனை ஆளுங்களோட தொடர்பில் இருக்கிறாள், நீங்கள் கவனமாக இருங்க.
அப்புறமா அவ தப்பு பண்ணிட்டான்னு எங்கள் குடும்பத்தில் வந்து நிற்காதீங்க குரு. இவை இம்சை தாங்காது போல இருக்கே. மெல்ல அங்கிருந்து ஆதிராவை அழைத்து சென்றான். என்ன உங்கள் அத்தை பொண்ணு இப்படி பேசிட்டு இருக்கா? இன்னைக்கு எல்லோருக்கும் அவ தான் சொல்லியிருப்பா போல இருக்கு. ஆதி சார் கேள்விப்பட்டார்னா நான் அவ்வளவுதான். ஆதிரா விடுங்க குரு. ஆதி விஷயம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எங்கேயும் நான் தான் ஆதியின் மனைவின்னு உளறி வச்சிடாதீங்க. திடீர்னு ஆதிதான் என்னோட கணவர்னு தெரிய வந்ததுன்னா இவங்க எல்லாம் முகத்தை எங்கே வச்சுப்பாங்கன்னு யோசிக்கும்போது எனக்கு ஜாலியாக இருக்குது குரு. உங்களுக்கு நான் விளையாட்டு பொம்மை போல ஆயிட்டேன். ஆதிரா வீட்டில் படுக்கையில் விழுந்தாள். ஆதியின் வீடியோ அழைப்பு வந்தது. ஆதி, என்ன டார்லிங், டயர்டாக இருக்கா? ஆதிரா, ஏங்க இந்த மாதிரி இடத்துக்கு போக சொல்லுறீங்க? இந்த பணக்காரங்க பழக்க வழக்கம் எனக்கு பிடிக்கலை. எல்லாம் அவர்களுக்கு தான் தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கிறாங்க. என்னை பற்றி எனக்கே சொல்லித்தராங்க. போர். ஆதி, சரி, இனி அந்த மாதிரி இடத்துக்கு நானே உன்னை கூட்டிட்டு போகிறேன். தனியாக போக வேண்டாம். ஆதிரா, இது டீல். ஆதி, சாப்பிட்டியா? ஆதிரா, எனக்கு சாப்பிடவே பிடிக்கலை. ஆதி, சாப்பிடாம உடம்பை கெடுத்துக்காதே. உடம்பில் 1 கிராம் வெயிட் குறைஞ்சாலும் உன்னை சும்மா விடமாட்டேன். சரி, நீ உன்னோட ட்ரெஸ் எனக்கு காட்டு. ஆதிரா, அதான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பினேனே. ஆதி, வீடியோவில் பார்க்கணும், காட்டேன். ஆதிரா சரி என்று ஃபோனை ஒரு இடத்தில் வைத்து தள்ளி நின்று சுற்றி திரும்பி காட்டினார். ஆதி, அழகா இருக்கே. ஆதிரா, இப்படி சொன்னா ஒப்புக்க மாட்டேன். ஆதி, எப்படி சொல்லணும் சொல்லு. ஆதிரா பெரு மூச்சு விட்டு கிறக்கமாக என்னோட பக்கத்தில் வந்து கட்டி பிடிச்சு சொல்லணும் என்று செய்து காட்டினார். ஆதி, மூட் மாத்தாத, என்னால் முடியலடி. ஆதிரா, சரி, ஃபோன் வச்சிடட்டுமா? ஆதி, சரி, சாப்பிட்டு தூங்கு, லவ் யூ. ஆதிரா அவனுக்கு முத்தமிட்டு ஃபோன் கட் செய்தாள். மியாமி வீட்டில் ராணி, ராகவன் இருவரும் ஆதியின் முன் அமர்ந்தனர். ஆதி ராகவனை முறைத்து, என்னம்மா என்று ராணியிடம் கேட்டான். ராகவன், முடிவா என்ன சொல்லறான்னு கேட்டு சொல்லு. என்னோட ஃப்ரெண்ட் பொண்ணு நிசாவை தான் கல்யாணம் செய்துக்கணும். ஆதி, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ராகவன், திடீர்னு வருவானா, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவானா, உடனே நாம் ஆரத்தி எடுத்து வரவேற்கணுமா? முதல்ல அந்த பொண்ணை டிவோர்ஸ் பண்ண சொல்லு. ஆதி, அது முடியாது. ராகவன், எனக்கு நிசா நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரணும். ஆதி, அப்போ ஒன்று பண்ணுங்க, அம்மாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு நீங்களே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க. அம்மாவாவது இனிமே நிம்மதியாக இருக்கட்டும். ராகவன், சட்டப், நீ பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க முடியாது. இந்த குடும்பத்துக்கு நான் தான் தலைவன். என்னோட சொல்படி நீங்கள் எல்லோரும் கேட்டு தான் ஆகணும். ஆதி, அதுக்கு வேற ஆளை பாருங்க, எனக்கு வேற வேலை இருக்கு, கிளம்புறேன். எழுந்து நடந்தான். ஆதியின் பின்னால் பொருட்கள் பறந்தன. ராகவனின் சத்தம் முழங்கியது. அம்மாவின் கன்னத்தில் அறை விழுந்தது. ஆதி ஒரு நிமிடம் நின்று பிறகு அம்மாவின் அழுகை சத்தம் கேட்டுக்கொண்டே அங்கிருந்து நகர்ந்தான். ராகவன் ஒரு சட்ட சிக்கலில் இருக்க நிசாவின் அப்பா ஆதியின் செல்வாக்கு மற்றும் செல்வத்தில் ஈர்க்கப்பட்டு நிசாவை ஆதிக்கு திருமணம் முடித்தால் ராகவனை சட்ட சிக்கலில் இருந்து காப்பாற்றுவதாக உறுதியளித்திருந்தான். ராகவனை பொறுத்தவரை இந்த திருமணம் நடந்தாகணும், இல்லையெனில் மீதம் இருக்கும் தன்னுடைய வாழ்நாளை சிறையில் கழிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் ஆதி இந்த சிக்கலில் தன்னை இழுத்து கொள்ள விரும்பாமல் விலகி இருந்தான்.